ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான விஷயத்தை உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், சிவபெருமான் 12 ஜோதிர்லிங்கமா எத்தனை இடத்துல இருக்காங்க, அந்தந்த லிங்கத்துடைய பேர்கள் என்னென்ன சொல்லி நம்ம போன வீடியோவில் வெறும் பேர்களை மட்டும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது அந்த ஜோதிர்லிங்கங்கள் எங்கெங்கே இருக்குது தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. முதல் ஜோதிர்லிங்கம் சோம்நாத் என்ற பேரில் குஜராத்தில் பிரபாசப்பட்டினத்தில் அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது ஜோதிர்லிங்கம் மல்லிகார்ஜுன் என்ற பேரில் ஆந்திராவில் ஸ்ரீசைலம் என்ற அழகான பட்டினத்தில் அமைஞ்சிருக்கு. மூணாவது ஜோதிர்லிங்கமாக மகாகாளேஸ்வர், இந்த அற்புதமான பேரில் மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜயினி என்ற பட்டினத்தில் அமைஞ்சிருக்காங்க. இங்கே ஒரு விசேஷம் என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை மகா கும்பமேளா நடக்குதுங்க. பலாயிரம் கோடி மக்கள் அந்த கும்பமேளாவில் கலந்துக்கிறாங்க. சித்தர்கள் மகான்கள் சொல்லி பார்க்கவே கண்குள்ளா காட்சியாக இருக்கும். நான் என்ன பாக்கியம் செஞ்சாமா இல்லையா இதெல்லாம் பார்க்க. நாலாவது ஜோதிர்லிங்கமாக ஓம்காரேஸ்வரர் என்ற பேரில் இந்த லிங்கமும் மத்திய பிரதேசத்தில் தான் அமைஞ்சிருக்கு, அதுவும் கானாவா பட்டினத்தில். ஐந்தாவது ஜோதிர்லிங்கமாக கேதார்நாத் என்ற அழகான பேரில் உத்தரகாண்ட மாநிலத்தில் ருத்ரபிரியா என்ற ஊரில் அழகாக அமைஞ்சிருக்குங்க. ஆறாவது ஜோதிர்லிங்கமாக பீமா சங்கர் என்ற பேரில் மகாராஷ்டிராவில் பூனேல அமைஞ்சிருக்குங்க. ஏழாவது ஜோதிர்லிங்கமாக விஸ்வநாத் என்ற பேரில் காஷியில் வாரணாசியில் காஷி விஸ்வநாதராக அமைஞ்சிருக்குங்க. எட்டாவது ஜோதிர்லிங்கமாக திரியம்பகேஸ்வரர் என்ற பேரில் மகாராஷ்டிராவில் நாசிக் என்ற ஊரில் அமைஞ்சிருக்குங்க. ஒன்பதாவது ஜோதிர்லிங்கமாக வைத்தியநாத் என்ற பேரில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேவகர் என்ற பட்டினத்தில் அமைஞ்சிருக்குங்க. பத்தாவது ஜோதிர்லிங்கமாக நாகேஸ்வரர் என்ற பேரில் நாகநாதர் கோவில் அழகா துவாரகையில் அமைஞ்சிருக்குங்க. 11வது ஜோதிர்லிங்கமாக ராமநாதர் என்ற பேரில் ராமேஸ்வரத்தில் ராமநாதபுரத்தில் அமைஞ்சிருக்குங்க. 12வது ஜோதிர்லிங்கமாக கிருஷ்ணேஸ்வரர் என்ற பேரில் மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத்தில் அமைஞ்சிருக்குங்க. ஓம் நம சிவாய. பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் 12 ஜோதிர்லிங்கங்கள் நம் இந்தியாவில் எங்கெங்கே இருக்குது இல்லைங்களா? தயவு செஞ்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 12 லிங்கங்களை நம்ம போய் பார்க்கணுங்க. எப்படியாவது போய் பார்த்துருங்க. உங்களால் முடிஞ்சால் முயற்சி செய்யுங்க கடைசிக்கு இல்லைங்களா? நாம் பிறப்புலையே அற்புதமான பிறவி என்ற இந்த மானவ பிறவி தாங்க. ஒரு நாயாலேயோ ஒரு மாடாலேயோ இல்லை ஆடு மாடு கோழின்னு சொல்லி எத்தனோ ஜீவிகள் பிறந்திருக்கு இந்த உலகத்தில். அவங்களாலெல்லாம் போய் பார்த்துட முடியாதுல்ல. அப்புறம் நம்ம பாக்கியசாலி, நமக்கு மானவ பிறவியாக இருக்குது. அது இந்த உலகத்தில் மானவ பிறவியாக பிறந்திருக்கும். அப்படின்னா நம்ம சுற்றி என்ன நடக்குது, எத்தனை கோயில்கள் இருக்குது, எத்தனோ பல லட்சம் ஆலயங்கள் இருக்குங்க. அதுலேயும் சில பேர் சொல்லுவாங்க, காசியோ ராமேஸ்வரம் மட்டும் போனால் போதும். ஆமாம், காசி ராமேஸ்வரம் போனாலே அதுவே கோடி புண்ணியம் தானே. அதுக்கும் ஒரு படி மேலே போய் நாம் இந்த 12 ஜோதிர்லிங்கங்களை பார்த்து நாம் மோட்சத்தை அடையக்கூடாது இல்லையா? முயற்சி செய்யுங்களே. நீ பார்த்துட்டியாம்மா, நீங்கள் என்னை கேட்கலாம். நானுமே காஷி விஸ்வநாதரையும் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாதரையும் இந்த 12 ஜோதிர்லிங்கத்தில் 2 ஜோதிர்லிங்கமாய் நான் பார்த்துருக்கேன். நானும் இன்னும் 10 ஜோதிர்லிங்கத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக என்னுடைய 3வது ஜோதிர்லிங்கத்தை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நான் முயற்சி செய்வேன். 3வது ஜோதிர்லிங்கம் பார்த்துட்டு உங்ககிட்ட நான் மீண்டும் பேசுகிறேன். அடுத்த ஜென்மத்துக்கு நமக்கு பிறப்பு இருக்கால் இல்லையான்னு தெரியலங்க. ஆனால் இந்த மானவ பிரிவை நான் நல்லபடியாக பயன்படுத்திப்பேன். கண்டிப்பாக 12 ஜோதிர்லிங்கங்களை பார்க்க இந்த இந்தியாவை நான் சுற்றி வருவேன். இல்லை எந்த மாற்றமும் இல்லைங்க. கண்டிப்பாக நீங்களும் முயற்சி செய்யுங்க. பொறுப்பது ஒரு முறை தான் இல்லைங்களா? திருப்பி நாம் பொறுப்போமா தெரியாது. நோ கேரண்டி இல்லைங்களா? கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. நம்ம சிவபெருமான் அருளால் நிச்சயமாக நாம் எல்லாரும் 12 ஜோதிர்லிங்கத்தை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? நீங்கள் நினைக்கலாம், என்னோட சாதாரண விஷயத்தை இந்த பொண்ணு பெருசாக சொல்லுதுன்னுட்டு. ஆமாங்க, உண்மையான பக்தி வேணும், உண்மையான இறை நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த 12 ஜோதிர்லிங்கத்தை நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? இறை நம்பிக்கை, உண்மையான பக்தி, தர்மத்தை கடைப்பிடிச்சிருக்கணும். நாம் பல மக்கள் பேரில் ஒரு நல்ல எண்ணங்களோடு நம்ம வாழ்ந்துருக்கணும் இல்லைங்களா? சில பேர் சண்டைகள், கோவங்கள், சண்டை சச்சரவெல்லாம் இதெல்லாம் நடக்கும்.
அப்படி பண்ணோடனே அவங்க கெட்டவங்கன்னு நாம் நினச்சிடக்கூடாது. அவங்களுக்குள்ளவும் நல்ல குணங்கள் இருக்கும். ஏதோ ஒரு சில சூழ்நிலைகள் அவங்கள கெட்டவங்களாக மாற்றிருக்கலாம் இல்லைங்களா, திருந்தி வாழ்ந்திருப்பாங்க. அந்த நல்ல எண்ணங்கள் தான் நாம் நிச்சயமாக இந்த உலகத்தில் 12 லிங்கங்களை பார்க்க நம்ம சிவபெருமானே நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க, உண்மையான நல்ல எண்ணங்கள் இருந்தால். சரிங்களா, கண்டிப்பாக நான் போக முயற்சி செய்வேன். என்னுடைய உயிர் பிரியறதுக்குள்ள இந்த 12 ஜோதிலிங்கங்களை நான் பார்ப்பேன். சரிங்களா, உங்களுடைய அன்பு தெய்வமகள் என் விகாஷினி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ் வாழ்க. அப்பனையும் சிவபெருமானையும் தாய் தந்தையாரே அர்த்தநாரீஸ்வரரையே போற்றி போற்றி முயற்சி செய்யுங்கள் 12 ஜோதிலிங்கங்களை பார்க்க. இல்லைங்களா, நம்மளால் முடியாதுன்றது எதுவும் இல்லைங்க, முடியும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நீங்கள் முயற்சி செய்யுங்க. இல்லைன்றா நான் போகும்போது உங்கள் தகவல் கொடுக்குற, கலந்துக்கோங்க. சரிங்களா, உங்களோட அன்பு தெய்வமகள் என் விகாஷினி. வெற்றிவேல் முருக. எனக்கு ஒரு துணையாக, எனக்கு ஒரு வழிகாட்டியாக என் குலசாமியும் என் முருகப்பெருமானும் நிச்சயமாக எனக்கு பல மாபெரும் வெற்றிகளை கொடுப்பாங்க. இல்லை எந்த மாற்றமும் இல்லைங்க. ஓம் நமச்சிவாய. வெற்றிவேல் முருக. என் குலசாமியே துணை, தாய் தந்தையாரே அர்த்தநாரீஸ்வரரே போற்றி போற்றி இவங்க என்னை கூட்டிகிட்டு போவாங்க. நன்றி. வெற்றிவேல் முருக. வெற்றிவேல் முருக. வெற்றி முனிதான வீரமுனிதான முருகப்பெருமானை போற்றி போற்றி.